ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோல தேன்கணிதம் டெஸ்ட் 5க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். சரியா? பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, what will be the 25th letter in the pattern ABC, AAB, BCC, AABB, CCC ன்னு இருக்கு. சரியா? ஓகே தானே? நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இதே எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चंस. சரியா? கேட்ட क्वेश्चन நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக என்ன அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் A B C, ரெண்டாவது பேட்டர்ன் AA BB CC. சரியா? AA BB CC. மூணாவது பேட்டர்ன் AAA BB B CCC அப்படின்னு வரும். சரியா? அப்ப நாலாவது பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும்? 4A 4B 4C இந்த மாதிரி தானே வரும். பாருங்க, 3 3 6 9. சரியா? இதுல 3 இருக்கு, இதுல 9, இதுல இதுல 6 அப்படிதானப்பா. இதுல 6 லெட்டர், இதுல 9 லெட்டர் இருக்கு. அப்போ மொத்தம் 18 ஆச்சு. 18 18 நாளும் 22. சரியா? 18 19 20 21 22 23 24 25. நம்மளுக்கு 25th தானே கேட்டிருக்காங்க. அப்போ 25வது எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் பி. ஓகே தானப்பா? சரியா? இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர், 4 5th. சரியா? 4 5 6 7 8 9 அப்படியே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா. சரியா? இதுல 3 6 9னா மொத்தமா 18 வந்துருச்சு. 18 வந்துருச்சு. அதுக்கப்புறம் 19ல இருந்து போடுறோம். சரியா? அப்ப ஆன்சர் வந்து என்னது? 25. ஓகே, அடுத்து ஓகே இதுக்கானது பாருங்க. ஆல்பா நியூமரிக் செட் எப்படி கேட்டிருக்காங்கன்னா 2x2 அப்படின்னு இருக்கு. அடுத்து 7t4 இருக்கு, 14p12 அப்படின்னு இருக்கு, 23l48 இருக்கு. சரியா? அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? பார்க்கலாமா? ஓகே, இதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா +5 +7 +9. சரியா? அப்ப அடுத்து +11 தானே. அப்ப 21 13 11 34 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி பாருங்க, இங்க 24 20 16 12. சரியா? அப்ப அடுத்து 8 தானே. 8ங்கிறது H, அதாவது -4 -4 -4. அப்ப அடுத்து -4 H, Hோட வேல்யூ 8. சரியா? அடுத்து 2 × 2 × 3 × 4, அப்போ × 5. சரியா? 240. அப்ப ஆன்சர் 34H 240. 34H 240. ஆன்சர் A. ஓகே தானே? அடுத்து உறுப்புகளில் 3க்கும் 1க்கும் இடைப்பட்ட சரியான உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பார்க்கலாமா? மிடில்ல வரக்கூடியது சரியானது எதுன்னு கேட்கிறாங்க. 3க்கும் 1க்கும் தானே. அப்படி ஒன்னொன்னா கட் பண்ணி பாப்போமா? இங்க 1 இங்க 1 இங்க 1 இங்க 1 இங்க 1, இது 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 இது. அப்ப மிடில்ல வர்றது என்னது? ஆன்சர் பி. சரியா? ஓகே தானப்பா? மொத்தம் இதுல 11 இருக்கு. சரியா? இடைப்பட்டது 11. அப்போ இந்த சைடு 5, இந்த சைடு 5. அப்ப நடுவுல உள்ளது ஆன்சர், நடுவுல பி. ஓகே தானே? அடுத்து பாருங்க, A not equal to B not equal to C is given. Which one of the following is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? A not equal to B not equal to C அப்படின்னா
பின்வருவற்றில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நாட் ஈக்குவல் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப ஈக்குவல் டு கண்டிப்பா வராது. சரியா? ஒண்ணு. அதுக்கப்புறம் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு தெரியல, இதுவும் வராது. சரியா? வேல்யூ கொடுத்திருக்காங்க, இதுவும் வராது. இதுவா இதுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதனால பி நாட் ஈக்குவல் டு ஏங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஏயும் சியும் நாட் ஈக்குவல்டா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஒருவேளை ஏயோடது 4, ஏக்கு 4, பிக்கு 5, சிக்கு 4 அப்படின்னா இது நாட் ஈக்குவல் டு, இது நாட் ஈக்குவல் டு தான். ஆனா 4 ஈக்குவல் டு. சரியா? இருக்கலாம்லப்பா. அதனால இதுவும் கரெக்ட்னு சொல்ல முடியாது, இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் இதுதான். சரியா? ஏ வந்து அது எப்படி நீங்க 4 இருக்கலாம்னு சொல்லலாம் அப்படின்னா 4 இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்ப 4 இருந்துச்சு அப்படின்னா 4 இருந்துச்சுன்னா என்னது ஈக்குவல் டு சி. 4 இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு சி. அதனால நம்ம எதையும் உறுதியா சொல்ல முடியாது. அதனால இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் கரெக்ட். சரியா? ஓகே தானே? அடுத்து, கீழே உள்ளவற்றில் அனைத்து இலக்கங்களையும் நீக்கிய பின்பு பின்வருவற்றில் எது வலது முனையிலிருந்து 11வது எண்ணின் வலதுபுறத்தில் 3வதாக உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? if all the digits are dropped, which of the following is third to the right of 11th from the right அப்படின்னா ரெண்டு ஒரே டைரக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா கழிச்சிருங்க. சரியா? 11 minus 3 is equal to 8. சரியா? 8 பார்த்துட்டா போதும். சரியா? டிஜிட், அதாவது டிஜிட்ஸ் ஆர் டிராப்டு, நம்பர் டிராப்டு. சரியா? அப்போ இதெல்லாம் கட் பண்ணிடலாம். அப்போ எத்தனாவது? 8வது தானே? 1 2 3 4 5 6 7 8. சரியா? அப்ப 8வது என்னது? இசட். ஓகே, ஆன்சர் இசட். ஓகே, இல்ல நான் கழிக்காம தான் பார்ப்பேன்னா அப்படியும் பார்க்கலாம். 8 9 10 11 இங்க இருந்து 3வது 1 2 3, அதுவும் என்னதான்? இசட் தான் வரப்போகுது. சரியா? அப்ப ஆன்சர் இசட். ஓகே, அடுத்து என்றவாறு எழுதும் போது, சரியா, when we return az by cx up to yb za, how many constant will appear to the left of the vowels? சரியா? இப்பெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் என்னதான், இது எல்லாமே என்னது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். கேட்ட கொஸ்டின் அப்படியே வச்சிருக்கோம். அடுத்து, சரியா? ஓகே, இப்போ இந்த ஆர்டர்ல எழுதும் போது ஆங்கில உயிரெழுத்துக்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் ஆங்கில உயிரெழுத்து என்னதெல்லாம் ஏ இ ஐ ஓ யூ அப்படின்ட்டு. ஆனா இங்க வந்து என்ன பாருங்க, அப்படியே எல்லாத்தையுமே ரிப்பீட்டா எழுதியிருக்காங்க. ஏ இசட் பி ஒய் அப்படின்னு இருக்கு, லாஸ்டா ஏ இசட் பி ஒய் அப்படின்னு முடியுது. அப்ப எல்லாமே ரிப்பீட்டா வரும். சரி, அப்படிங்கும் போது இன்னொரு ஏ இ ஐ ஓ யூ இங்க அப்பியர் ஆகுது. சரி, அப்படி இருக்கும்போது இடதுபுறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வவல் அப்படின்னா இதோட இடதுபுறம் என்னது? கான்ஸ்டன்ட். இப்படிதான் இருக்கும். வவலும் கான்ஸ்டன்ட் பக்கத்துல எதுவுமே இருக்காது. சரியா? அப்ப பாருங்க, 2வது இதுல இதுக்கு முன்னாடி இசட் இருக்கும். சரியா? ஒவ்வொருக்கு முன்னாடியுமே இருக்கும், இடதுபுறம் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் உள்ளதுல பாருங்க, இதுக்கு இடதுபுறம் ஒண்ணுமே இல்லையா? சரி, அப்ப மொத்தம் 5ல 5 அப்படின்னா மொத்தம் 10 வரும். 10ல 10க்கும் இடதுபுறம் இருக்குமா அப்படின்னா 1க்கு மட்டும் இடதுபுறம் இருக்காது. சரியா? அப்போ 10 - 1 = 9. ஓகே, அப்போ அவங்க சொன்ன கண்டிஷன்ல எத்தனை இதான் வரும்? வவல்ஸ்க்கு முந்தின கான்ஸ்டன்ட் வர்றது என்னது? 8 தான். சரியா? சாரி, 9 தான். ஆன்சர் 9. அதுக்கானது சொல்லிட்டேன். சரியா? இந்த ஏக்கு முன்னாடி மட்டும் எதுவும் இருக்காது, மத்த எல்லாத்துக்குமே இடதுபுறம் இருக்கும். சரியா? அடுத்து, ஓகே, அடுத்து பாருங்க, A26 B25 C24 D23 அப் டு Z1 என நம்ம எழுதும் போது 2 என்ற இலக்கத்தின் அருகே வரும் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. when we write like this A26 B25 C24 D23 up to Z1, how many English alphabets will be near to the digit 2? சரியா? பாருங்கப்பா, நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆல்பா நியூமரிக்ல வந்து கண்டிப்பா ஒண்ணு கேக்குறாங்க.
சரியா? இதுல ஃபுல்லாமே ஆல்பா நியூமரிக் ரீசனிங்கும் நம்பர் சீரிஸும் தான் வச்சிருக்கோம். சரியா? ஓகே, பாருங்க இப்படி எழுதும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரியா? என்னெல்லாம் அப்படின்னு பாருங்க. ஏக்கு பக்கத்துல 2 6, இது 1. அடுத்து பி பக்கத்துல 2 5, சரியா? சி பக்கத்துல 2 4, டி பக்கத்துல 2 3, சரியா? அப்புறம் ஈக்கு பக்கத்துல 2 2 2 2, எஃப் இப்படி வந்துருமா? சரியா? அதுக்கப்புறம் எஃப்க்கு பக்கத்துல 2 1, ஜிக்கு பக்கத்துல 2 0, சரியா? அப்படியே வரும்போது, சரியா, அப்படியே வரும்போது என்னது 12, 12க்கு ஆப்போசிட் என்னது? எல்லுக்கு ஆப்போசிட் ஓவா? ஓ என்னன்னு வரும். சரியா? 12. அதுக்கப்புறம் 2க்கு பக்கத்துல என்னது? இசட். சரியா? அப்ப பாருங்க, இதுல 1 2 3 4 5 6, 5 6 7 8 9 10, சரியா? ஆக மொத்தத்துல எத்தனை வருது? 10 வருது. 2 பக்கத்துல வர மாதிரி எத்தனை வருது? 10 வருது. ஓகே, ஆன்சர் 10. அடுத்து வலது புறத்துல இருந்து தொடங்கி, if every third letter or number starting from the right replaced successive days of a week starting from Monday, which letter will replace Thursday அப்படின்னு இருக்கு. வலது புறத்துல இருந்து தொடங்கி ஒவ்வொரு மூன்றாவது எழுத்தும், சரியா, திங்கள் முதல் வாரத்தின் அடுத்தடுத்த நாளாக மாறினால் எந்த எழுத்து வியாழக்கிழமையை மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ ஒவ்வொரு மூன்றாவது எழுத்து 1 2 3. இப்ப 5ங்கிறது திங்கள், 1 2 3. எல்லுங்கிறது செவ்வாய், 1 2 3. எஃப்ங்கிறது புதன், 1 2 3. எஸ்ங்கிறது வியாழன். சரி, அப்ப வியாழனை மாற்றக்கூடியது தானே? சரியா, வியாழக்கிழமை தானே? அப்ப ஆன்சர் எஸ். ஓகே தானப்பா? சரியா? அடுத்து இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு மேற்கொண்ட தொடரில் வலம் இறந்து இடமாக எழுதும் போது 17வது உறுப்பின் இடப்புறமாக அமைந்த 8வது உறுப்பு எது? சரியா? Which element is 8th to the left of 17th element if above sequence written reverse order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? 17th element. ஓகே, ரெண்டே கழிச்சோம்னா 9th வந்துடும். சரியா? ஓகே, 2 4 6 8 9. ஓகே, ஆன்சர் பி. சொன்னால 17th minus 8th is equal to 9th. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9. சரியா? 9வது லெட்டர் என்னது? ஆன்சர் பி. ஓகே தானப்பா? ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு தொடர் வரிசை. பின்வரும் தொடர் வரிசைப்படி 1 என்பது ஓடு, 2 என்பது நெல், 3 என்பது போ, 4 என்பது உட்காரு, 5 என்பது பொறு தொடர் வரிசையில் தொடரும் எனில் குறிப்பின்படி அடுத்து வருவது என்ன? In the following sequence of instructions, 1 stands for run, 2 stands for stop, 3 stands for go, 4 stands for sit, and 5 stands for wait. சரியா? If the sequence were continued, which instruction will come next அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாருங்க. 4 4 5 4 5 3 4 5 3 4 5 3 1 2. அடுத்து 4 5 4 5 3
4 5 3 பாருங்க 4 4 5 4 5 3 4 5 3 அடுத்து என்னது 1 தானே 1 தானப்பா வரும். அப்போ 1 stands for என்னது ரன் தானே. சரியா? அப்ப ஆன்சர் ரன், ஓடு. ஓகே தானே? ஓகே தானப்பா? அதுதான் அப்படி பிரிச்சு எழுதிருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. How many fours are there in the following series which are just preceded by 7 but not immediately followed by 3 அப்படின்னு இருக்காங்க. கீழ்கொண்ட தொடரில் எத்தனை 4 என்ற எண்ணுக்கு முன்னால் 7 என்ற எண்ணும் பின்னால் தொடர்ந்து 3 எண் வராமலும் 3 வரக்கூடாதான். சரியா? 7 வரலாமா 3 வரக்கூடாதான். அப்படி எது இருக்கு அப்படின்னு பாருங்க. 7 4 3 இது கிடையாது. 7 4 1 7 7 4 1 ஒன்னா. அடுத்து 7 4 2 7 4 2. சரியா? வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரியா? ஓகே தானே? இப்ப 2 தான் இருக்கு. இதுலயும் 3 வந்துட்டு இதுலயும் 3 வந்துட்டு, சோ அந்த 2 எடுக்க கூடாது. ஆன்சர் 2. ஓகே தானப்பா? அடுத்து பாருங்க. Which of the given letters is exactly midway between the only letter of the following C and 3? C க்கும் 3 க்கும் இடையில உள்ள லெட்டர்ஸ்ல மிடில். சரியா? எல்லாரும் எலமெண்ட்ல பாத்துருவீங்க, லெட்டர்ஸ் மட்டும் தான் பார்க்கணும், எலமெண்ட் பார்க்க கூடாது. சரியா? லெட்டர்ஸ் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னா C க்கும் 3 க்கும் 1 2 3 4 5 6 7. சரியா? அப்போ 1 2 3 1 2 3 கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ஆன்சர் என்னது? பி. ஓகே, அவங்க லெட்டர்ஸ் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. சரியா? சரியாக வரும் எழுத்தை காண்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. எலமெண்ட்ஸ் அதாவது உறுப்பு கேட்டாதான் மிடில்லன்னு பார்க்கணும். இங்கிட்டு 10 இங்கிட்ட 5 இங்கிட்ட 5 இருக்குன்னா நடுவில் உள்ளது அப்படின்னு பாத்துக்கலாம். சரியா? ஆனா அவங்க லெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது லெட்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், சிம்பிள்ஸையோ நம்பர்ஸையோ கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே, நம்ம எல்லாருமே விடுற தப்பு அதுதான். சரியா? அடுத்து, if the first half of the series written reverse order then which of the element will be 14th from the right hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாதிய திருப்பி எழுதுறோமா, எழுதும் போது ரைட்ல இருந்து 14, சரியா, வலது பக்கத்துல இருந்து 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தலாமா? 2 4 6 8 10 12 14 16 18 20 22 இருக்கு. சரியா? ஓகே தானப்பா? 22 இருக்கு. அப்ப பாதியை பிரிக்கணும்னா 11 14 தானே பிரிக்கணும். சரியா? 11 11 தானே. முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதலாம். சரியா? 2 4 6 8 10 1 11. ஓகே, பின்னோக்கு வரிசையில் இருந்தா 14வதாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சரியா? அப்ப இது வரைக்கும் 11 வந்துருச்சா? அடுத்து 12ங்கும் போது இதை கவுண்ட் பண்ணிடக்கூடாது. 12 13 14. அப்ப 14வது என்னது? பிளஸ். ஆன்சர் டி பிளஸ். ஓகே தானே? முதல் பாதியை தானே அப்படி திருப்பி எழுதுறாங்க. திருப்பி எழுதும் போது என்ன ஆயிரும்? இங்க 4 பி பிளஸ் அந்த மாதிரி வந்துடும். அப்ப 11 12 13 14. சரியா? ஓகே தானே? நம்ம எழுதவே வேண்டாம், அப்படியே கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து தொடரின் இடது முனையிலிருந்து 16 உறுப்பிற்கு இடதுபுறம் உள்ள 7வது உறுப்பு என்ன? Which element is 7th from the left of 16th element from the left hand அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டும் ஒரே டைரக்ஷன் என்ன பண்ணணும்? கழிச்சிடலாமா? 16 மைனஸ் 7 9. லெஃப்ட்ல இருந்து 9வது உறுப்பு கண்டுபிடிச்சா போதும். சரியா? ஓகே தானே? 2 4 6 8 9. சரியா? ஏ. ஆன்சர் ஏ. பாருங்கப்பா, இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஓரளவு கரெக்டா இருக்கும். என்னன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனா இருந்துச்சுன்னா ரெண்டையும் கழிச்சு பாத்துடலாம். அதே இது வேற வேற டைரக்ஷன்னா ரெண்டையும் கூட்டி 2வது டைரக்ஷன் பார்க்கணும். சரியா? ஓகே தானே? அது சம் வரும்போது சொல்றேன்.
அடுத்து மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் S என்ற உறுப்புக்கு இடையே சரியாக நடுவில் உள்ள உறுப்பை காண்க. சரியா, உறுப்பு அப்படின்னா எத்தனை உறுப்பு இருக்கோ அதுல பாத்துடலாம். போனதுக்கு முந்தினதுல என்னது எழுத்து கேட்டிருந்தாங்க, அதனால எழுத்தை மட்டும் கன்சிடர் பண்ணோம். சரியா, 9 மற்றும் டாலர். சரியா, 9 மற்றும் டாலர் நடுவுல எத்தனை இருக்கு? 2 4 6 8 10 12 13. சரியா, அப்போ இந்த சைடு 6, 1 2 3 4 5 6, 7வது உறுப்பு தான் ஆன்சர். சரியா, 1 2 3 4 5 6 அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆரோ, அப்ப ஆரோங்கிறது தான் இது ஆன்சரா இருக்கும் மிடில்ல. சரியா, ஓகே தானே? அடுத்து பாருங்க, P at L என்பது Y75 என குறிக்கப்பட்டால், சரியா, $1 என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? சரியா, அப்படிங்கிறது பாருங்க. P 1 விட்டு அட்டு 2 விட்டு L அப்படிங்கிறது எப்படி குறிச்சிருக்காங்கன்னா, Y 1 விட்டு 7 2 விட்டு 5 இப்படி குறிச்சிருக்காங்க. அப்போ அதே மாதிரி என்னது டாலர். சரியா, டாலர் P, டாலர் B வேற டாலர் 1 விட்டு B. சரியா, அதுக்கப்புறம் 2 விட்டு ஆஷ் எப்படி குறிக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க, எல்லுக்கு முந்தின லெட்டர். சரியா, எல்லுக்கு முன்னாடி. ஓகே, எல்லுக்கு முன்னாடி. அப்ப அதே மாதிரி இங்க 5க்கு முன்னாடி தானே F 1 விட்டு இந்த சிம்பிள் 2 விட்டு 3. சரி, ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 விட்டு தானே டாலர் 1 விட்டு B. சாரிப்பா, சாரி டாலர் அதே ஆர்டர்ல பார்த்துட்டேன். இங்க என்ன மாறி இருக்கும் அப்படிதான். டாலர் 2 விட்டு 1 விட்டு ஆஷ். அப்ப அதே மாதிரி இங்க F 2 விட்டு டாட் 1 விட்டு 3. சரியா, F டாட் 3. ஓகே, இது ஆன்சர். அடுத்து, இந்த தொடர் வரிசையில் ஒரு ஒற்றையனை தொடரும் எத்தனை ஒற்றையன்கள் உள்ளன? How many odd numbers are there in the sequence which are immediately followed by an odd number? சரியா, add number அப்படின்னு வரணுமா, 2 add number தொடர்ந்து வரணுமா, அப்படி எது இருக்கு? சரியா, அப்ப பார்த்தோம்னா இது 1. சரியா, அடுத்து 2 3 4 5 சரியா, ஓகே தானே? 1 1 2 3 4 5. அப்போ more than 4, 4க்கு மேல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா, ஓகே தானே? அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியஸ் தான், லெட்டர் சீரியஸ் தான். சரியா, பார்க்கலாமா? C3W, அடுத்து F6U, அடுத்து I11S, L18Q. சரியா, என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணிருக்காங்க? +3 +3 +3. அப்போ +3 என்ன வரும்? ஓவா 12 3 15. அதே மாதிரி +3 +5 +7. அப்போ +9 18 9 27. அடுத்து -2 -2 அப்போ -2னா என்னது? O. அப்போ O27 O20. சாரி, இது 0வா? சாரிப்பா, O27 O. ஓகே, ஆன்சர் C. சரியா,
அடுத்து ஓகே, அடுத்து பாருங்க. எக்ஸாமினேஷன் என்ற சொல்லில் உள்ள அனைத்து உயிரெழுத்துக்களும் ஆங்கில வரிசையில் அவற்றுக்கு அடுத்த எழுத்துக்களாகவும் அனைத்து மெய்யெழுத்துக்களும் அவற்றுக்கு முந்தைய எழுத்துக்களாகவும் மாற்றப்பட்டால் இடப்பக்கத்தில் இருந்து நான்காவதாக அமையும் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இன் விச் ஆஃப் இஃப் இன் த வேர்ட் எக்ஸாமினேஷன், சரியா, எக்ஸாமினேஷன் சரியா, எக்ஸாமினேஷன் all the vowels are replaced by their next letter and in the English alphabet and all the constant are replaced by the previous letter. Which letter will be the fourth from the left hand ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப fourth from the left hand அப்படின்னா பாருங்க, left hand இதானே, இது லெஃப்ட் இது ரைட். அப்போ 1 2 3 4. சரியா? இது கான்ஸ்டன்ட் தானப்பா. கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் த கான்ஸ்டன்ட் ஆர் ரீப்ளேஸ்ட் பை த ப்ரீவியஸ் லெட்டர். சரியா? கான்ஸ்டன்ட். அப்போ ப்ரீவியஸ் லெட்டர் அப்படிங்கிறது என்னது? எல் தானே, எல் தானப்பா. அப்ப ஆன்சர் சி. ஓகே, நாலாவது லெட்டர் லெஃப்ட்ல இருந்து நாலாவது லெட்டர் எம். எம்ங்கிறது கான்ஸ்டன்ட். சோ ப்ரீவியஸ் லெட்டர் அப்படின்னா என்னது? எல். ஆன்சர் எல். ஓகே, அடுத்து பாருங்க. வரிசையில் உள்ள அனைத்து குறியீடுகளையும் நீக்கிவிட்டால் வலப்பக்கத்திலிருந்து 10வதாக அமையும் உறுப்பு எது அப்படின்னு கேட்க. இஃப் ஆல் சிம்பிள்ஸ் ஆர் டிராப்ட் ஃப்ரம் தி அபோவ் அரேஞ்ச்மெண்ட் விச் ஆஃப் தி எலமெண்ட் வில் பி த 10th ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, சிம்பிள்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிடலாமா? இது கிடையாது, கிடையாது, கிடையாது. சரியா? அப்ப பாருங்க, 10th 1 2 3 வலது புறத்துல இருந்து தானே, ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். 3 4 5 6 7 8 9 10. சரியா? அப்ப 10வது வர்றது என்னது? ஆன்சர் இ. ஓகே தானப்பா? ஆன்சர் இ. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து வந்து ஒரு லெட்டர் சீரிஸ் மாதிரி தான். சரியா? 5 G 7 7 J 11 11 N 15 17 S 19. சரியா? அடுத்து என்ன வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, என்ன ரிலேஷன் பார்த்தலாமா? +2 +4 +6. அப்ப +8 18 7 23. சரியா? அதே மாதிரி இங்க G +3 +4 +5. அப்ப +6 19 5 என்னது? சாரி, 19 6 25. 25னா Y. சரியா? அதே மாதிரி இங்க +4 +4 +4. அப்ப 19 +4 23. அப்ப ஆன்சர் 23 Y 23. 23 Y 23. சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. If in the word all the vowels are changed their next letter in the English alphabet and all the consonant are changed their previous letter, which letter will be the 5th from the right hand? சரியா? சேம் அதே மாதிரி தான்பா. சரியா? எதையுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். 5th லெட்டர் என்னன்னு பார்த்து அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். சரியா? chronicle. ஓகே, CHRONICLE. சரியா? 5th ல இருந்து ரைட் தானே. பாருங்க, 1 2 3 4 5. அதே மாதிரிதான். சரியா? அடுத்த லெட்டர் மெய்யெழுத்துக்களும் முந்தைய லெட்டர், எண்ணுக்கு முந்தைய லெட்டர். சரியா? இதுதானே, இது கான்ஸ்டன்ட் தானே. இதுக்கு முந்தின லெட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா M. ஓகே தானே? ஆன்சர் M. ஓகே, அடுத்து வெளிப்பட்ட இடத்தை நிரப்புக. சேம் அதே மாதிரி பாருங்க. அடுத்து வர்றது என்னன்னு பார்க்கணும். C4X
F 9 U I 16 R L 25 O அப்படின்னு இருக்கா. சரியா, இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, +3 +3 +3, அப்போ L +3 15 வருமா O. அதே மாதிரி +5 +7 +9, அப்போ +11 36. சரியா, அடுத்து இங்க -3 -3 அப்போ -3 L, அப்போ O36L O36L. சரியா, இது ஆன்சர். ஓகே, அடுத்து அதே மாதிரி பாருங்க, A1Z C4X E9V G16T அப்படின்னு இருக்கா. சரியா, இப்போ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா +2 +2 +2, அப்ப அடுத்து +2 7 + 2 9 I. சரியா, அடுத்து +3 +5 +7, அப்ப அடுத்து +9 25. சரியா, அதே மாதிரி இங்க -2 -2 -2, அப்ப அடுத்து -2 18 18 அப்படிங்கிறது என்னது R, அப்போ I25R I25R. சரியா, ஓகே தானே. அடுத்து வலப்பக்க கோடியிலிருந்து 14வது உறுப்புக்கு இடப்புறம் 4வதாக அமையும் உறுப்பு எது அப்படின்னு கேட்காங்க. which of the element fourth to the left of 11th element from the right hand. சரியா, அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுதான் சொன்னேன். சரியா, அப்போ லெஃப்ட் பிளஸ் ரைட் அப்படின்னா ஈக்குவல் டு ரைட். சரியா, அப்போ எவ்வளவு 4th from the left 11th from the right hand, அவ்வளவுதான். அப்போ 15th from the என்னது ரைட்ல பாத்துட்டா போதும். சரியா, இப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சரியா, ஆன்சர் டாலர். ஓகே தானப்பா, ஆன்சர் டாலர். ஓகே, இதோட டெஸ்ட் 5க்கான ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சது. சரியா, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.